கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் சேர்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தினராய் வருகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், கேட்குற செய்தியை நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியின்படி எங்களுக்கு ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் நன்மையாக இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும். தொடர்ந்து நீர் எங்களை காத்து வழி நடத்தும்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஆவியாட்டக்கிறவங்களை ஒப்படுத்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஈசாக்கு குடிபோகும் இடத்தில் செய்த 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவன் எங்கே குடியிருக்க போகிறானோ அந்த இடத்துல அவன் செய்த 4 காரியங்களை தான் முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். இதை நாம் செய்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து ஈசாக்கை போல நாமும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் தேவ வார்த்தை அந்த இடத்துல ஈசாக்குக்கு வருகிறது. 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, உன் தகப்பனோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஈசாக்கோடு தேவன் அங்கே பேசுகிறார். ஆக தேவன் அங்கே பேசின பிற்பாடு அதற்கு முந்தைய நிலையிலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், கேராரின் புத்திரர்கள் பெலிஸ்தியர்கள் அவர்கள் தேசத்தில் இந்த கேராரில் தான் ஈசாக்கு குடியிருந்தான். அந்த கேராரில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். 12ஆம் வசனம், ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவானானான், வர வர விருத்தி அடைகிறான், மகா பெரியவனாக அந்த ஊரிலே, அந்த பெலிஸ்திய ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனாக அவன் உருவெடுக்கிறான். இதை பார்த்த பிற்பாடு அபிமெலேக்கு என்ன ஒரு முடிவெடுக்கிறான்? இவன் இங்கே இவ்வளவு பெரிய பலத்தவனாய் இருக்கிறான், இனிமேல் அவன் இங்கே இருக்க வேண்டாம், இவனை வெளியே வேற எங்காவது அவனை போக சொல்லலாம் என்று சொல்லி அங்கே ஒரு முடிவெடுக்கிறார்கள். 14ஆம் வசனத்தில் பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தேர் அவன் மேல் பொறாமை கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தேர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஆபிரகாம் வெட்டின எல்லா துறவுகளையும் மண்ணினால் மூடி போட்டார்கள். 16ஆம் வசனத்தில் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய உலகம் நம்மளை அப்படிதான் பார்க்கிறது. நாம் கொஞ்சம் நல்ல உடைகளை உடுத்துவோமானால், நாம் கொஞ்சம் நன்றான ஒரு
நிலையில் இருப்போமானால் நம்மை ஒரு பொறாமை கொள்ளுகிற ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அந்த நாளிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த பொறாமை வந்த உடனே கூட துறவுகளையெல்லாம், அந்த கிணறுகளையெல்லாம் மண்ணினால் மூடி போட்டுவிட்டு அவனை கடந்து போக சொல்லுகிறார்கள். நீ எங்களை விட்டு போ என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு என்ன செய்தான் என்று சொன்னால், கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். கேராரின் பள்ளத்தாக்கிலே என்ன செய்தானா? கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். சரி, அப்ப இந்த கேராரில் வந்த பிற்பாடு தேவன் அவனுக்கு தரிசனமானார். இந்த தரிசனத்துக்கு பிற்பாடு அவன் அங்கே குடியிருக்க வேண்டும். அந்த குடியிருப்புக்கு அவன் என்ன செய்கிறான்? ஒரே வசனத்தில் அந்த குடி போகிற அந்த இடத்துல 4 காரியங்களை செய்கிறான். ஒரே வசனத்தில் வருகிறது. 25ஆம் வசனம், ஆதியாகமம் 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை வெட்டினார்கள். ஆக 25ஆம் வசனத்தில் அவன் குடி போகிறான். 4 காரியங்களை அவன் செய்கிறான். இந்த 4ம் செய்த பிற்பாடு நடக்கிறது என்ன? 26ஆம் வசனத்தில் அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே. நீங்க தான் என்னை துரத்திட்டீங்களே, உங்க இடத்துல இருந்து உங்களோடு இராதபடி என்னை துரத்தி விட்டீங்கல்ல. ஆக இவர்கள் துரத்தியதற்கான காரணம் பொறாமை. இவர்கள் துரத்தியதற்கான காரணம் இவன் பலத்தது, தேவன் இவனை ஆசீர்வதித்தது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் பலத்திருக்கிறான் என்று எண்ணாமல் பொறாமை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் இருக்கிற இடத்திலே பின்னாடி நம்மோடு கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். 28ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அவன் செய்த அந்த 4 காரியத்துக்கு பிற்பாடு அவனை துரத்தி விட்ட எல்லாருக்கும், அவனை விரோதித்த, அவனை எதிர்த்த எல்லா ஜனங்களும் அங்கே சாட்சி சொல்லுகிறார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்பதை கண்டோ. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஈசாக்கை போல இந்த 4 காரியங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்கள் சத்துருக்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள் எல்லாருடைய கண்களும் சொல்லும், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, 29ஆம் வசனத்தின்படியே
கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். 29ஆம் வசனம் கடைசி பகுதி. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தர் உம்மோடு கூட நிச்சயமாய் இருக்கிறார் என்று கண்டுகொண்டார்கள். அடுத்து கடைசியில் சொல்றான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எது சொன்னவா, எது வெளியே போ என்று துரத்தியது, சொன்னவா என்ன சொன்னது, பகைத்து எங்களை விட்டு போ என்று சொன்னது. ஆக எல்லா வீட்டிலும் பகைத்த அந்த ஜனம் இவன் செய்த இந்த 4 காரியத்திற்கு பிற்பாடு கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று கண்டார்கள். இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று உணர்ந்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உணர வேண்டும். ஆக 25ஆம் வசனத்திலே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். முதலாவது காரியம், ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆக முதலாவது ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். இன்றைய நாளிலே நாம் குடிபோகிற வீடுகளிலே, கட்டின வீடுகளில் குடி போகும் பொழுதோ அல்லது புதிதாக வீடு கட்டும் பொழுதோ நாம் ஒரு பலிபீடத்தை போல அந்த இடத்துல முதலாவது கர்த்தருக்கு வைக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், நான் என் நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துறனோ அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்திலெல்லாம் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பலிபீடத்தை கல்லினால் கூட அல்ல, மண்ணினால் பலிபீடம். ஆற்று கரையிலே, கடற்கரை கரையிலே பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த குழந்தைகள் மண்களை எல்லாம் சேர்ப்பார்கள், ஒரு குவியலாக சேர்ப்பார்கள். சேர்த்து குழி பறித்து அந்த இடத்துல விளையாடுவார்கள். அதுபோல இங்கே ஒரு பலிபீடத்தை மண்ணினால் உண்டாக்க சொல்லுகிறார். பிற்பாடுதான் கல்லினால் பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக அந்த பலிபீடம் தேவனுக்குரியதாக இருந்தது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10:18, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்திலே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா. பலிகளை புசிக்கிறவர்கள் அந்த பலிபீடத்தின் மேலே பலி செலுத்தி அந்த பலிகளை புசிக்கிறவர்கள் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா. ஆக அந்த பலிபீடத்தோடு ஒரு ஐக்கியமாக நாம் மாறுகிறோம். நாம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டோம். ஆகவே தேவன் மண்ணினால் பலிபீடம் சொல்லுகிறார். ஆக நாம் தான் அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இந்த பலிபீடமாகி இந்த சரீரத்துக்குள்ளே இயேசுவோடு, கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பவுல் மார்ஸ் மேடையிலிருந்து பேசுவார். அப்போஸ்தலர் 17:23, எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து
உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பவுல் மார்ஸ் மேடை மேலே நின்று சொல்லுகிறார், நான் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தேயா, அப்ப அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொன்னீங்களே, அந்த அறியாத தேவனையே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆக புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் அந்த பலிபீடம் இருந்தது. பலி செலுத்தினார்கள். அறியப்படாத தேவன் என்று சொன்னார்கள். யார் என்று தெரியவில்லை தேவன் என்று சொன்னார்கள். ஆனால் பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார், அவர் யார் என்பதை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 13:10-16 வசனங்கள் வரைக்கும். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். ஆக எந்த பாவி என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பலி கொடுக்கிறானோ, அந்த பலியினுடைய இரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு அது நகரத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படுகிறது. 12ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வசனங்களை எந்த அதிகாரம், எந்த ஆகமம், எந்த அதிகாரம், எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் என்று இருக்கும். நீங்கள் வேதாகமத்தை திருப்பி இந்த செய்தியோடு நீங்கள் ஒத்து வர வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் தான் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அந்தப்படி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்தப்படி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த பலிபீடத்தில் இரத்தம் சிந்தி வெளியில சுட்டரிக்கப்பட்டது போல இயேசுவும் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு வெளியே கொல்கதா மலையிலே அவர் அங்கே புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி துதிக்கும். 15ஆம் வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆட்டு கடாவை கேட்கல, கன்றுக்குட்டியை கேட்கல, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் எப்போது பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல்
தேவன் பிரியமாயிருக்கிறார். ஈசாக்கின் காலத்திலே அவன் பலிபீடம் கட்டினான், அவன் மிருகங்களை பலி செலுத்தினான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார் சிலுவையிலே. ஆகவே இனிமே நாம் செலுத்த வேண்டிய பலிகள் உதடுகளின் பலிகள். அது மாத்திரமல்ல, நன்மை செய்கிற பலி, தான தர்மம் பண்ணுகிற பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவன் பலிபீடம் முதலாவது அவன் கட்டினான். இன்றைக்கு அநேக வீடுகள் கட்டியிருக்கிற வீடுகளிலே குடியிருக்க போவீர்களே ஆனால் அந்த வீடுகளிலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் பூஜை அறை என்று வைத்திருப்பார்கள். பூஜை அறை என்று வைத்திருப்பார்கள். அது எதன் அடிப்படையில் வந்தது? நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையில் அந்த பலிபீடத்துக்கு ஒப்பனையானது. அதை என்ன செய்வாங்க? அந்த அந்த கிழமைகள், அந்தந்த தேதிகளிலே அந்த பூஜை ரூமில் வைக்கப்பட்டதான சகல விதமான விக்கிரகங்களுக்கும் எல்லாவற்றையும் ஏறெடுப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதான் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு குடியிருக்கிற வீட்டிலே கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கென்று ஒரு இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் செலுத்துகிற பலியான உதடுகளின் கனியான ஸ்தோத்திர பலி, நன்மை செய்தல், தான தர்மம் பண்ணுகிற பலிகளை நாம் குடியிருக்கிற வீட்டிலே ஏதாவது ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நாம் செபிக்கலாம், நின்று நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும், மத்தேயு 13:18 முதல் 20ஆம் வசனம் வரைக்கும். மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினார் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ண ஒன்றும் இல்லையா? பலிபீடத்தின் மேல பலி செலுத்துறான் பாருங்க, அந்த பலியின் மேல தான் சத்தியம் பண்ணாதான் ஒரு கடனாளின்னு சொல்றாங்க. அது சொல்றாரு இயேசு, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ அல்லது காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமா? ஆக காணிக்கை என்பதல்ல, அதை பரிசுத்தமாக்குகிற ஒரு பலிபீடம். நாம் வார வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் செல்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 56:6-7 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, இங்கேதான் முக்கியம், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆக அந்த பலிபீடம், மண்ணினால் கடினால் செய்யப்பட்ட பலிபீடம் ஜெப வீடாக மாறுகிறது.
அந்த ஜெப வீட்டிலே கர்த்தரை சேவிக்க, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க, கர்த்தருடைய வசனங்களை விளக்குகிற ஊழியக்காரர்கள் இருக்க, கர்த்தரை சேர்ந்து ஓய்வு நாளிலே அந்த வீணாக அந்த ஓய்வு நாளை கழிக்காதபடிக்கு, பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நாம் அந்த ஜெப வீட்டில் போய் மகிழணும். அந்த ஜெப வீட்டில் போய் தேவ ஆராதனையிலே பங்கு பெற்று அங்கே கொடுக்கப்படுகிற வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மகிழ வேண்டும். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படும். நீங்க கொடுக்கிற காணிக்க எவ்வளவு கொடுக்கிறீங்களோ, நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் உங்கள் வாயை திறந்து செலுத்துகிற உதடு கனியாகிய ஸ்தோத்திர பலி, நன்மை, தான தர்மம் என்கிற பலிகள், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், இவை எல்லா பலிகளும் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அந்த பீடத்தின் மேலே அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அந்த பலிபீடம் இப்பொழுது என்னவாய் மாறி இருக்கிறது? இந்த காலத்தில் ஜெப வீடாய் மாறி இருக்கிறது. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் மாறி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது அவன் பலிபீடத்தை உண்டு பண்ணினான். நீங்கள் பலிபீடத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் உங்களுக்கென்று பலி செலுத்த ஒரு தேவ ஆலயத்தை, தேவ சபையை தெரிந்தெடுத்திருக்கிறீர்களா? ஒரு ஜெப வீட்டை தெரிந்தெடுத்திருக்கிறீர்களா? எந்த ஜெப வீட்டுக்கு போறீங்களோ அங்கே போய் உங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறீர்களா? நன்மை செய்கிறீர்களா? தான தர்மங்கள் செய்கிறீர்களா? தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த ஜெப வீட்டில் இருக்கிற பீடத்தில் அது வைக்கப்படுகிறது. சபையிலே காணிக்கை வாங்கும்போது, காணிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, காணிக்கை பையினுக்குள்ளே கைவிட வேண்டும். இது என்னுடைய நடத்துதல், எனக்குள் நடத்தப்பட்ட ஒரு நடத்துதல். அந்த காணிக்கையை வாங்கிய பிற்பாடு, ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. முதலாவது. இரண்டாவது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த காணிக்கை பையினில் வைக்கப்பட்ட கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. மூன்றாவது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த காணிக்கைகளை எல்லாம் கொடுத்த கரங்களை பல மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜெப வீட்டில் போய் விதைக்கிறீங்க, 100 மடங்கு பலனை தேவன் உங்களுக்கு அறுவடை செய்யும்படி தேவன் கிருபை செய்கிறார். முதலாவது பலிபீடத்தை கட்டினான். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக உங்களுக்கு உள்ள ஜெப வீடு, நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற தேவ சபை, அங்கே போய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளுதல் என்றால் வணங்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். தேவ செய்தி அங்கே இருக்க வேண்டும். மிக அதிகமாக தேவ செய்தி அங்கே, தேவ வசனங்கள் அங்கே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, இப்ப பார்த்தோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, இப்ப அதுதான் பார்க்க போறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும்
ஆயை கிழக்காகவும் இருக்கும்படிக்கு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நீங்க தேவனை தொழுது கொள்ளீங்களா? வணங்குறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? விடிய காலையில் என்னை தேடுகிற அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். காலையில் தேவனை தேடுறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடியற் கால வெளுப்பை போல உன்னுடைய சுகவாழ்வு துளிர்த்து என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன்னுடைய சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவார் கர்த்தர். ஆக நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அதிகாரம் 23 வசனம். ஏசாயா 66:23. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், என்னை வணங்குவாங்க, என் வார்த்தையை கேட்பாங்க, என் வார்த்தையை கேட்டு அதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகி கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல. அப்ப தேவனுடைய ஜெப வீட்டிலே பலிபீடம் இருக்கிற அந்த இடத்துல போய் அங்க தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, வணங்கும் பொழுது என்ன செய்கிறார்? அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். நீங்க தேவ சபைக்கு, தேவனுடைய ஜெப வீட்டுக்கு போகும் பொழுது கர்த்தர் அந்த ஜெப வீட்டுக்குள்ளே அவருடைய பிரசன்னம் உங்களோடு சமீபமாய் இருக்கிறது. ஆவியானவர் உங்களோடு சமீபமாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 29 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு மகிமையை செலுத்துங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆக பரிசுத்த அலங்காரம் என்ற ஒன்று இருக்கிறது, அதில் தொழுது கொள்ள வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 32 வசனம். யோவேல் 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அங்கே தேவனுடைய ஜெப வீட்டிலே, தேவ சபையிலே போய் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல வேதம் சமீபமாய் இருக்கிறார் ஆண்டவர், அங்கே ரட்சிக்கிறார். என்ன வேதனை, என்ன பிரச்சனை, என்ன காரியங்கள், தேவைகளோடு போகிறீர்களோ உங்களை தேவன் ரட்சிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 12 வசனம். 10-12. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆக இதில் இந்திய, அமெரிக்காக்காரன், தமிழ்நாட்டுக்காரன் அல்லது திருச்சிக்காரன், சென்னைக்காரன், மதுரைக்காரன்லாம் கிடையாது, வித்தியாசமே கிடையாது. கர்த்தருடைய ஜெப வீட்டில் அந்த தேவ சபையில் போய் எல்லாருக்கும் கர்த்தரானவர் அவரை தொழுது அவரை வணங்குகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அப்ப தெரியுதுங்களா? ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினான், அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தினான்.
தேவன் அவனுக்கு சமீபமானார், தொழுது கொண்டான். தேவன் அவனுக்கு சமீபமானார், அவனை ரட்சித்தார். அதனால அங்க உள்ள அந்த ஊர் ஜனங்க எவனெல்லாம் பகைச்சானோ, எவனெல்லாம் விரோதிச்சானோ, அவன் சொல்றான், மெய்யாகவே தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் உம்மோடு தேவன் இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதை சொல்லப்படும் இந்த வார்த்தை உங்களுக்கு, ஈசாக்கை போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அந்த இடத்துல வேதத்தில் நான் வாசிக்கிறோம் இல்லையா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி, ஏன்? அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தருடைய பலிபீடமாகிய ஜெப வீட்டுக்கு போய் கர்த்தரை வணங்கினான். அவன் கையிட்டு செய்த காரியங்களை தேவன் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவானானான். இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்கள். 3வது காரியம், தனக்கு கூடாரத்தை போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது தான் தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டான். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 26-25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். பலிபீடம் கட்டினா, ஒரு ஜெப வீடு வச்சான், ஜெப வீட்டுக்கு போனா, கர்த்தரை தொழுது கொண்டா, ஒரு கூடாரத்தை போட்டான். ஒரு வீட்டில் குடியிருக்கிறான். அந்த நாளில் கூடாரத்தில் குடியிருந்தான். இந்த நாளில் ஒரு வீட்டில் நாம் குடியிருக்கிறோம். அதுதாங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். எபிரேயர் 11:8-10 வசனங்கள். வேதாகமத்தை கையில் எடுத்துக்குங்க. நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, கர்த்தரால் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் என்ன கூப்பிட்டார், புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே தேவன் நிச்சயமாக உம்மோடு கூட இருக்கிறார் சொன்னாங்கல்ல. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொன்னாங்கல்ல. இங்க அதான் பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜெப வீட்டிலே, பலிபீடம் இருக்கிற இடத்துல, கர்த்தரை வணங்குகிற நிலையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திராகிய யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். நீங்க யாரோடெல்லாம் வீட்டில் குடியிருக்கீங்களோ, உங்க வீட்டில் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தின்படி தேவனிடத்தில் காத்துருங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம், அந்தந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகிற செய்திகள், வசனங்கள், அதை அப்படியே பற்றி எடுத்துக்குங்க. அதை வாக்குத்தத்தமாக வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனெனில் தேவனாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இந்த ஆபிரகாம் சொன்னான், பா நான் கூடாரத்தில் இருக்கேன், தேவன் எனக்கு ஒரு என்ன செய்கிறார், உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். வீட்டுக்கு என்றல்ல, நகரத்துக்கு என்று சொல்லுகிறான். இந்த திருச்சி மாநகரத்திலே, சென்னை மாநகரத்திலே இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரிலே
உங்களுக்கு தேவன் ஒரு இடத்தை குடியிருப்பதற்கு வைத்திருப்பார். அந்த இடம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடமாயிருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் எங்கே குடியிருந்தானா? கானான் தேசத்தில் குடியிருந்தான். குடியிருந்து லோத் அந்த இடத்துலேருந்து பிரிகிறாங்க. லோத் என்ன செய்தானா? லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்களில் வாசனம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். எங்க கூடாரம் போட்டான்? எங்க குடி இருக்கும் போது முதல் குடி போற இடத்துல அந்த வீட்டோட ஓனர் யாரு? அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த தெரு ஜனங்க எப்படிப்பட்டவங்க? இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு வீடு காலி இருக்கு, ஒரு புரோக்கர் சொன்னான்றதுக்கா அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது. அந்த வீடு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதா? அந்த வீடு தேவனுடைய வீடாக மாறுமா? அந்த வீட்டிலே நான் தேவனுடைய பலி செலுத்துவேனா? ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பேனா? அங்கே சமாதானமும் ஆசீர்வாதமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எனக்கு இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்து போக வேண்டும். லோத்து கண்ணிலே பார்த்து செழிப்பை பார்த்து ஏமாந்து போனான், அழிந்து போனான். நீங்க கண்ணால பார்க்கறத மட்டும் பார்க்காதீங்க. அந்த வீடை முற்று முடிய தேவனால் கொடுத்ததா என்று ஒரு புரோக்கர் காட்டினாலும் ஒரு வீட்டுக்கு 4 வீடு 5 வீடு பார்த்துட்டு ஜபம் பண்ணி, இல்லை உங்களுடைய ஜப வீடு, நீங்கள் போகிற ஜப வீடு சபைக்கு போய் இந்த ஊழியக்கார இடத்துல கேட்டு இந்த வீடுகளை அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்து ஒரு வீடை தேர்ந்தெடு. கர்த்தர் காட்டுவார், ஊழியக்காரர் மூலமாக தேவன் நடத்துவார். ஆபிரகாமுக்கு தேவன் அங்கே சொல்லுகிறார் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 13:15 லோத்து போன பிற்பாடு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. கானான்ல இருக்கும்போது தான் லோத்தோட வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமோட வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை வருது. கானான்ல இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாம் சொல்றான் லோத்தை பார்த்து, நீ கிழக்க போனா நான் வடக்க போறேன், நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன். உடனே இவன் கண்களை ஏறிட்டு பார்த்தான், சோதம் குமராவை பார்த்தான், செழிப்பு பார்த்தான், போயிட்டான் அந்த பக்கம். இவன் கானான்லே இருக்கிறான், இன்னும் கர்த்தர் இவனுக்கு சொல்லலை, கர்த்தருக்காக காத்திருக்கிறான். 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்க இருக்க பாரு, இப்ப இருக்கிற பாரு கானான், லோத்து போயிட்டான், அவன் கடந்து போயிட்டான். தேவன் யார் யாரை எந்த இடத்திலிருந்து கடந்து போக பண்ண வேண்டுமோ தேவன் கடந்து போக பண்ணவார். அப்படி கடந்து போன பிற்பாடு அங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், இந்த வீடு முழுவதையும், இந்த அறைகள் முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியின் பூமி தூளை போல பெருக பண்ணுவேன். தேவன் பெருக பண்ணுகிறார். ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன் பெருக பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து 17-18 பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி என்று அவர் சொல்லுகிறார். அதை நான் உனக்கு தருவேன். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். அந்த வீட்டை ஜெப வீடாக மாற்றினான். நீ எந்த வீட்டுக்கு குடியிருக்க போனாலும் அந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு ஜெப வீடா மாத்துங்க.
நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தேவ சபையோடு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தேவ சபைக்கு வந்து ஜெப வீட்டுக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சமீபமாக இருந்தவர், ஈசாக்குக்கு சமீபமாக இருந்த தேவன் உங்களுக்கும் அவர் சமீபமாக இருக்கிறவராக இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடாரத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63 முதல் 67 வசனங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63 முதல் 67 வசனங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். சரி, நீங்கள் பைபிள் திறந்துருக்கீங்க, பார்ப்பீங்க, நான் நம்புகிறேன். ஆதியாகமம் 24:67 வாங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆக அந்த கூடாரம், நீங்கள் குடியிருக்கிற வீடு, உங்களுடைய எல்லா துக்கங்கள், இழப்பினுடைய துக்கம், சகல போராட்டங்களினால் வரும் துக்கம், ஏக்கங்களின் துக்கம், இந்த துக்கத்தெல்லாம் நீங்கி நீங்கள் ஆறுதல் அடையும்படிக்கு நீங்கள் இருக்கிற இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆக மூன்றாவது அந்த இடத்துல கூடாரம் போட்டான். நாலாவது அந்த வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ண பிற்பாடு தண்ணி வசதி, துறவை வெட்டினார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த ஒரே வசனத்தில் தான் எல்லாமே இருக்கு. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஒரு ஜெப வீடை கண்டுபிடிச்சான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டினான், கர்த்தரை வணங்கினான், அங்கே தனக்கு ஒரு வீடை தெரிந்து கொண்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இப்ப கிணறு வெட்டுறான், குடிக்க தண்ணீர் தேவை, துறவை வெட்டுகிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களை நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக்கிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. ஆக அந்த நாளில் கிணறும் துறவும் இருந்தது. இந்த நாளிலே கிணறு அல்லது போர், இன்னைக்கெல்லாம் போர் தான், கிணறே கிடையாது, கிணறு மாறி போச்சு, போர் போட்டுக்கிறாங்க. ஆக அந்த போர்லேருந்து வர தண்ணி, நிலத்தடி நீர் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் கொடுக்கிறார். அதை பானம் பண்ணு, அது உனக்குரியது. அந்த என்ன சொல்றது, அந்த போர் நிலத்தடி நீர் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க குடி போற வீட்டோட நிலத்தடி நீர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4:12.
என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். நீங்கள் போடப்பட்டிருக்கிற குடி போகிற வீட்டில் அல்லது நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த போரு மறைவு கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழியில் வேறு எதுவும் விழுந்துடக்கூடாது. அந்த குழியில் வேறு எந்த காரியங்களும் சேதமும் ஆயிடக்கூடாது. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. 15ஆம் வசனம் 16, உன்னத பாட்டு 4:15-16. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்று. நீங்கள் குடி போகிற வீட்டில் ஒரு வேளை தோட்டம் வைக்கக்கூடிய இடம் இருந்தால் அந்த தோட்டங்களுக்கு நீரூற்றும். நமக்கு ஜீவ தண்ணீரின் துறவு, அந்த போர் தண்ணி, லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்காலம் உண்டாயிருக்கிறது. அந்த போர், நம்ம குடி போகிற அந்த வீட்டினுடைய போர் இருக்கிற இடம் லீபனோனாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா. குடி போகிற வீட்டில் நல்ல காற்று வசதி, நல்ல காற்று வசதி, நல்ல குளுமை. கந்தபசியின் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. உங்க வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளவன் வந்து உங்களோடு கூட பந்தி இருந்து எல்லாவற்றிலும் அவர் புசிப்பாராக. புசித்தல் என்றால் ஐக்கியப்பட்டிருப்பாராக, எல்லாவற்றிலும் ஐக்கியப்பட்டிருப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். ஈசாக்கு துறவை வெட்டினான். அதுக்கு முன்னாடி அவன் வெட்டின எல்லா துறவுகளையும் அந்த கேரார்காரங்க பெலிஸ்தியர் எங்களுதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியாக ஒரு துறவு தோன்றாங்க. 22 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி, நாம் வீட்டிலே பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் குடியிருக்க நமக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், நமக்கு ஒரு இடத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார்கள். நீங்கள் குடியிருக்கிற வீடு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வீடு. ஆக நீங்கள் அந்த வீட்டிலே சகல ஆசீர்வாதத்திலும் பழுகும்படி, பெருகும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் ஆதியாகமம் 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஒரு ஜெப வீடு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், கர்த்தரை வணங்கினான், கர்த்தருடைய வசனங்களை கேட்டான், கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை ஏற்றுக்கொண்டான். அங்கே ஒரு கூடாரத்தை போட்டான். தன் வீட்டிலேயும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். தான் குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு எது என்று சொல்லி அந்த வீட்டை தேர்ந்தெடுத்தான். அடுத்து அந்த வீட்டில் உள்ள தண்ணி ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது. அது ஜீவ தண்ணீராக இருந்தது. அந்த தண்ணீர் ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது. அந்த தண்ணீர் அதிக கனி கொடுத்தது, சுகம் கொடுக்கும். நீங்க குடிக்கிற தண்ணீர்னால எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, எந்த பாதிப்பும் வராது. நீங்க குடிக்கிற தண்ணீர்ல நல்ல சுகம், நல்ல சுவை, நல்ல காரியம் இருக்கும். நீங்க குடிக்கிற தண்ணீர் முனிசிபாலிட்டி தண்ணியாக இருந்தாலும் சரி, அல்லது போர் தண்ணியாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் உங்களுக்கென்று இப்பொழுது குடியிருக்க விடை கொடுத்திருக்கிறார்.
அல்லது உங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்க தேவன் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அது ரெகோபோத். கர்த்தர் உங்களுக்கென்று உண்டாக்கிய, உங்களுக்கென்று கொடுத்த ஒரு இடம், அந்த வீடு. அது ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஈசாக்கை போல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணும் ஆண்டவரே. முதலாவது பலிபீடத்தை கட்டினான். அதுபோல நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஜெப வீட்டில் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்பா, கர்த்தருடைய நாமத்தை வணங்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தருடைய நாமத்தை வணங்க வேண்டும் ஐயா. கர்த்தருடைய வசனங்களை கேட்க வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் தேவ வசனங்களை கேட்க குறித்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் குடியிருக்கிற அந்த வீட்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அது ஓனரினாலோ அல்ல அருகாமையில் வசிக்கிற எந்த குடியிருக்கிறவர்களாலோ எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு அந்த வீட்டினால் ஆசீர்வதிப்பீராக. அந்த வீட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த வீட்டில் இருக்கிற அந்த நீர், அந்த வீட்டில் இருந்து அவர்கள் பருகுகிற நீர் ஜீவ தண்ணீராக இருக்கட்டும் கர்த்தாவே. அது ஜீவ தண்ணீர். ஒரு 4 தேவையப்பா ஆண்டவரே. முதலாவது ஜெப வீடு, இரண்டாவது ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தரை வணங்க வேண்டும், மூன்றாவது அந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும், நாலாவது அந்த வீட்டினுடைய தண்ணீர் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த வீடு ஒரு ரெகோபோத்தாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் குடியிருக்க நீர் கொடுத்திருக்கிற வீடு ஒரு ரெகோபோத்தாக இருக்கட்டும். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா வியாதி, பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பீராக. ஏனால் அவர்கள் பருகுகிற நீர் ஜீவ தண்ணீர். வியாதியை நீக்கி போடு, பலவீனத்தை நீக்கி போடு, சுகவீனத்தை நீக்கி போடு. பலத்தினால் இடைகட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையில் அமலுக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த வாரத்திலே ஒரு புதிய மாதத்துக்குள் நுழைய போகிறோம். ஜூன் மாதத்துக்குள் நுழைய போகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் எங்களை தொடர்ந்து நல்லபடியாக நடத்துவீராக. புதிய மாதத்தை தொடங்கும் பொழுது நல்லபடியாய் தொடங்க தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தர் கூட இருந்து நடத்தும், ஆசீர்வதியும். அந்த மாதத்தையும் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகன மகிமை இல்லாமல் கேட்டுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் உங்களுடைய ஜெப வீட்டுக்கும் உங்களுடைய கர்த்தரை வணங்குதலுக்குரிய பலனையும் கர்த்தர் உங்கள் வீட்டிலே நீங்கள் பருகுகிற தண்ணீரினால சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விருத்தி அடைய செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்களுக்கு கிரியை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென்.